ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மிளகா பஜ்ஜியெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு நடுவில் ஒரு ஸ்லிட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த விதைகளெல்லாம் கொஞ்சம் எடுத்துருவோம். உள்ளே ஒரு ஒயிட்டாக ஒரு போர்ஷன் இருக்கும், அதை எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். சரி, அதனால தான் இது நான் மெயினாக இதெல்லாம் எடுத்துடுறேன். பட் நம்ம வெளியே சாப்பிட்றப்போ இது அப்படியே லைட்டாக ஸ்லிப் பண்ணி மாவில் போட்டு தான் கொடுப்பாங்க, பொரிச்சு கொடுப்பாங்க. பட் இது நம்ம வீட்டில் பண்ணுறோம், குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியில் நம்ம குடை மிளகாயை நம்ம போட்டுருவோம்.